லெவல் 5. இதுல தான் ஹியூமனுங்கிற இன்டர்வென்ஷனே கிடையாது, எல்லாமே கம்ப்யூட்டர் பார்த்துக்கும். லெவல் 5 நடக்கணும் அப்படின்னா எல்லா காருமே சில டெக்னாலஜியோட எக்யூப்ட் ஆகி இருந்தால் தான் அது பண்ண முடியும். அப்போதான் காருக்குமான கம்யூனிகேஷன் நடக்கும். அது இன்னும் ரொம்ப அட்வான்ஸ்டா அந்த கார் வந்து டெசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உதாரணத்துக்கு 2002ல மைனாரிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு படம் வந்தது. அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹைடெக் டெக்னாலஜி அவ்வளோ இருக்கும். இன்ஃபேக்ட் கார்ஸ் எல்லாம் வந்து தானா ஓடிக்கிட்டு இருக்கும். இமேஜின் பண்ணி பாருங்க, 2002ல அப்படி ஒரு விஷுவலைசேஷன் வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம பிரெயினுக்கு எப்படி ஒரு இன்புட் போயிருக்கும்னு எனக்கெல்லாம் பார்க்குறப்ப அப்படியே பிரமிப்பா இருந்தது. ஒரு கட்டத்தில் வந்து ஹீரோ வந்து தப்பிச்சு போகணும், ஆனால் அந்த காரை அந்த ஹீரோ தப்பிச்சு போக விடாது. உங்க கார் வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த டெஸ்டினேஷனுக்கு வந்து செட் பண்ணியாச்சு, அது உங்களை அங்கே கொண்டு போயிடும் அப்படின்னு வார்னிங்லாம் கொடுக்கும். ஸோ அந்த அளவுக்கு 2002ல ஒரு டெக்னாலஜி ஃபியூச்சரில் இப்படி தான் வரும் அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸாக்டாக 21 இயர்ஸ் பேக். ஆனால் இன்னைக்கு இந்த 21 இயர்ஸ்க்குள்ளாரியே ஆல்மோஸ்ட் அப்படி ஒரு டெக்னாலஜியை நம்ம ரீச் பண்ற நிலைமைக்கு வந்துட்டோம். இன்னைக்கு இல்லைனாலும் இன்னொரு கொஞ்சம் வருஷத்துல ஆளே இல்லாத கார் கண்டிப்பா உருவாயிடும். அந்த கார்ல நாமளும் பயணிப்போம்.